இன்றைய தலைப்பு ஒழுக்கமுடைமை. அடக்கமுடைமையும், ஒழுக்கமுடைமையும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று முதல் நாளே உங்களுக்கு குறிப்பிட்டேன். இரண்டும் ஒன்றை ஒன்று நெருங்கிய தொடர்புடைய தலைப்புகள். 2வது 10 உடைமைகள்ல இது 3வது உடைமை. அறத்துப்பால்ல 5 உடைமைகளில் இது 3வது உடைமை. ஒழுக்கம் உடைமை என்றால் நன்னடத்தை உடையவராக இருத்தல், நன்னடத்தையை தொடர்ந்து கடைபிடித்தல். அதுதான் ஒழுக்கம் உடைமை. அதை உடைமையாக கொள்ளுதல். அடக்கத்தை உடைமையாக கொள்ளுதல், ஒழுக்கத்தை உடைமையாக கொள்ளுதல். அறம், கடமை இவற்றில் வழுவாது ஒழுகுதலே ஒழுக்கத்தின் பயனாக கொள்ளப்படும். அறத்திலும் கடமையிலும் வழுவாது ஒழுகுதலே ஒழுக்கத்தினுடைய பயன். ஒழுக்கத்தை தொடர்ந்து காத்தலும் அதனுடைய பயன். மனம், மொழி, மெய் என்ற முக்கரணமும் அடங்கிய வழி ஒழுக்கமுடைமை எளிதாக நிறைவேறும். மனம், மொழி, மொழினா சொல், மெய் அதாவது வாயினாலே சொல்லுவதும் மனத்தினாலே நினைப்பதும் நம்முடைய செயல்களினாலே நடைபெறுகின்ற முக்கரணங்களும் 3 வழிகளிலேயும் நாம் ஒழுக்கமுடைய அடங்கிய வழியிலே நாம் ஒழுக்கமுடைமை சரியான முறையில் கடைபிடிக்க முடியும் என்பது அதனுடைய கருத்து. காலந்தோறும் ஒழுக்கியல் மாறும். அதாவது இப்ப நாகரிகம் கொஞ்சம் மாறுது பாருங்க, அந்த நாகரிகம் மாறும். ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகளாகிய அறம் என்பதோ, அருள் என்பதோ, அன்பு என்பதோ, பொறுமை என்பதோ அது அதனுடைய வழியில தான் நடக்கணும். அப்பதான் அதுக்கு அந்த பேர். அறம், அன்பு, அருள், பொறுமை என்கிற இந்த குணங்கள் அடிப்படை கூறுகள். இந்த அடிப்படை கூறுகள் மாறாது. சட்டையை மாத்திக்குவோம், காலர் வச்சும் போடுவோம், காலர் வைக்காமையும் போடுவோம். இதெல்லாம் இந்த கூறுகள் மாறும். இது அது ஒழுக்கியல்னு பேர். அது காலத்திற்கேற்ப மாறும். ஒரு காலத்துல ஆண் குழந்தைகளே குடுமி வைத்திருந்தார்கள், ஆண் மக்களே. பின்னால இது மாறிடுச்சு. அதனால நாம அறம் தவறிவிட்டோம், அன்பில் இருந்து சிதைந்து விட்டோம், அருளை இழந்து விட்டோம், பொறுமை இழந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. அதனால அடிப்படை கூறு என்றும் மாறாது. அன்பு, அருள், பொறுமை, அறம் இவையெல்லாம் மாறாது. ஒழுக்கம் என்பது நன்னடத்தை என்னும் இயற்கை இயங்கியல். அந்த வான் மழை பொழிகிற போது தூய்மையாக இருக்கு. நம்ம வான் சிறப்புல பார்த்தோம். ஏதேனும் ஒரு வகுப்பு நின்று போனாலும் அதனுடைய தொடர்ச்சி சொல்லுகிற போது உங்களுக்கு அது சில நேரங்கள் புரியாமல் போய்விடும். இப்போ வான் சிறப்புல பார்க்கிற போது அந்த மழையினுடைய சிறப்பை சொல்லுகிற போது அந்த எல்லா நீர்களிலையும், குட்டைகளில், குளத்தில், ஏரிகளில் இருக்கின்ற நீரை விட ஆற்றில் அடித்து வருகிற போது அந்த நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்றாகும் என்று சொல்லுகிறவங்களோ அது போல அது மாறும், அந்த தன்மை மாறும். ஆனால் வானில் இருந்து ஒழுகுகின்ற அந்த தண்ணீர் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதுபோல் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து. இதுல வான்மழை பெய்ததில் மாசு இல்லை, மறிவில்லை, தூசில்லை, தூய்மை குறைவு எதுவும் இல்லை. மலையினின்றும் வீழுகின்ற அருவியிலும் அப்படித்தான். இன்னும் சொல்ல போனா அந்த குற்றாலத்திலெல்லாம் போய் ஏன் குளிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கொல்லிமலை பக்கத்துல ஆகாய கங்கைன்னு இருக்கு. அதை விட இன்னும் உயரத்திலிருந்து விழும். அது பல மூலிகைகளை இணைத்து கொண்டு வருவதனாலே நம் உடலில் படுவது நமக்கு நலம் பயக்கும் என்பதனாலே தான் அங்கே எல்லாம் சென்று குளிக்கிறோம். அதே போல அருவி நீரும் அந்த மாசு இல்லாமல் வரும் என்பதனால நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து. அடுத்து பொய், பொறாமை, களவு, வஞ்சம், சூது, வசைப்பழி, கொலைக்கேடு என எல்லாமும் ஒழுக்கக்கேடானவையே. ஒழுக்கம் என்றால் ஒரே மாதிரி எண்ணாமல் இத்தனை முறைகளிலேயும் ஒழுக்கக்கேடு வரும் என்பதற்கான விளக்கம் அது. பொய், பொறாமை, களவு, வஞ்சம், சூது, வசைப்பழி, கொலைக்கேடு இந்த எல்லாவற்றிலிருந்தும் ஒழுக்க குறைவு ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இவையெல்லாம். அதனாலதான் நேற்று சொல்லுகிற போதே சொன்னேன், அடக்கம் என்பதும் ஒழுக்கம் என்பதும் கத்தியின் மேல் நடப்பதை போன்று
ஆனால் இதனால் ஏற்படுகிற விளைவுகள் 100 பெருமைகள் கிடைக்கும். ஆனால் அதை இழந்துவிட்டால் 100 சிறுமைகள் சேரும். 100 என்பது ஒரு எல்லை. இன்னும் குறைவாகவோ கூடுதலாகவோ இரண்டிலும் கிடைக்கும். நன்மை செய்தால் நன்மை 100 விளையும். கேடு செய்தால் ஒழுக்கத்தினின்றும் புரழ்ந்தால் நூற்றுக்கணக்கான இழப்புகளை நம்முடைய காதுபடவே இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற வசை சொற்களும் கிடைக்கும் என்பதனாலே நாம் சான்றோர் செல்லும் நெறிதான் சிறந்த ஒழுக்கம் என்பதை இந்த தலைப்பினின்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் குறளுக்கு வருகிறோம். முதலாவது குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் என்பது விருந்தோம்பல் பார்த்தோம் இல்லையா, 9வது அதிகாரம். அப்படியே ரெண்டே அப்படியே இணைத்து பார்க்கணும். அந்த பொருள்கள் வருகிற போது விருந்தோம்பல், விருந்தினரை எப்படியெல்லாம் நாம் பாதுகாத்தோம் என்பது அந்த விருந்தோம்பல் 9வது அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப இங்கே உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட கூடுதலாக ஒழுக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். யாவராயினும் நல்லொழுக்கம் உயர்ந்த சிறப்பை கொடுக்கும். அதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான். அந்த ஒழுக்கம் உயிரை விட சிறந்ததாக பாதுகாக்க வேண்டும், சிறப்பாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது கருத்து. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி தெளிவா அந்த உச்சரிப்பை பார்த்துங்க. ஒழுக்கம் விழுப்பம், மறுபடியும் ஒரு ஒழுக்கம், 3 இடத்துல அந்த சிறப்பு ழகரம் வருகின்றது. நான் தொடக்க நிகழ்விலேயே சொன்னேன், இந்த ழகரம், சிறப்பு ழகரத்தை உச்சரிக்கிற போது நுனி நாவானது மேல் அன்னத்திற்கும் உள்ளாக சென்று தொட்டால்தான் அது அந்த உச்சரிப்பானது சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால இந்த மாதிரி இடங்கள் வருகிற போது தெளிவாக காதிலே கேட்டு உள்ளே பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட சிறப்பாக கருதி பாதுகாக்க வேண்டும். எதை? ஒழுக்கத்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து 2வது, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. இதை பொருள் புரிவதற்காக எப்படி பிடிக்கலாம்னா, ஒழுக்கம் பரிந்தோம்பி காக்க, 3வது சீரை முதல்ல போட்டிருக்கேன். ஒழுக்கம் பரிந்தோம்பி காக்க, தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. இப்ப இதற்கு இணையாக 122, 142, 434, 122, 142, 434 இந்த 3 குறள்களையும் நான் பின்னாலே இணைத்து படித்து பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த குறளினுடைய தாக்கம் எவ்வளவு பெரியது என்பது தெரியும். அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் என்பது எப்பாடுபட்டாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்து தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. எவ்வளவு தூரம் ஆராய்ந்தாலும் தெளிந்தாலும் ஒழுக்கமே துணை புரியக்கூடியது. எவ்வளவு ஆராய்ந்தாலும் சரி, தெளிந்தாலும் சரி, ஒழுக்கமே நமக்கு துணை புரியக்கூடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பாடுபட்டாவது ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஆராய்ந்தாலும் தெளிந்தாலும் ஒழுக்கமே துணை புரியக்கூடியது. தேரினும் அகுதே துணை என்பது, தேரினும் என்றால் ஆராய்ந்தாலும், எவ்வளவு தூரம் ஆராய்ந்தாலும் தெளிந்தாலும் எது துணை? ஒழுக்கமே துணை. அகுதே துணை என்றால் ஒழுக்கமே துணை என்பது பொருள். மீண்டும் குறளை பாருங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. இதுல மிக கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல எங்க நிறுத்துறோம்னா அப்படி நிறுத்தி படித்தால்தான் அந்த குறளினுடைய பொருளை நீங்கள் குறளை கொண்டே அனுபவிக்க முடியும். முதல் குறளிலே ஒழுக்கம் ஓம்பப்படும் என்று சொன்னார். அதனை மேலும் விளக்குவதற்காக உயிருள்ளவரை உடனாயிருந்து உயர்வு தரும் ஒழுக்கத்தை ஒப்பதாம் துணை வேறு ஒன்றுமில்லை என்பதனாலே எவ்வகையில் ஆராய்ந்தாலும் அவ்வொழுக்கமே வாழ்க்கை துணைகளெல்லாம் உயர்ந்துணை என்பதனாலே தான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் என்கிறார். என்ன வாழ்க்கை துணை நலம்னு ஒண்ணு படிச்சோம் இல்லையா, அதை எப்படி கம்பேர் பண்ணு பாருங்க. ஒவ்வொன்றையும் எப்படி இணைத்து பார்த்தால்தான் திருக்குறள் முழுமையும் நமக்கு சுவையுடையதாக இருக்கும். வாழ்க்கைக்கு சுவையுடையதாக இருப்பது வாழ்க்கை துணை நலம்தான். மனைவிதான் வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை இல்லைன்னா அந்த ரயில் போய் சேராது, 2 தண்டவாளத்துல போய் சேர்ற மாதிரி சேராது அப்படின்னு பேசணும். ஆனா இங்கே என்ன சொல்றாரு?
பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. வாழ்க்கை துணைகளிலெல்லாம் உயர் துணை எது? ஒழுக்கம் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்பும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதனால் அப்படி சொல்கிறார். திருமணத்திற்கு பிறகுதான் ஒழுக்கமாக இருக்கிறான் என்பதல்லாமல், மாப்பிள்ளை எப்படி அப்படின்னா அவர் அப்படி இப்படி இருப்பார்னா இப்போ இனிமே சரியாயிருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் வாழ்க்கை துணை என்பது திருமணத்திற்கு பிறகு வருவது. அதற்கு முன்னாலேயும் பிறப்பொழுக்கம் குன்றாமல் அவன் வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதனாலே வாழ்க்கை துணைகளிலெல்லாம் உயர்ந்தது ஒழுக்கம். மீண்டும் குறளை கவனியுங்கள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை என்று இப்ப ராமாயணத்திலே சொல்லுகிற போது ஓர் இல் ஓர் வில் ஒரு சொல் என்று சொல்வார்கள். இது 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 என்னன்னா, அவனுடைய தந்தை அந்த காப்பியத்தின்படி 3 மனைவியரை பெற்றிருந்தான். அவனுக்கு பிறந்த 4 புதல்வர்களில் எல்லோருமே அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இவனுக்கு சிறப்பு காப்பிய தலைவன் என்பதனால ஓர் இல் தன்னுடைய ஒரே மனைவியை கடைசி வரைக்கும் நேசிச்சான். ஓர் வில் என்பது அவனுடைய இலக்கு ஒன்றுதான். அதான் ஓர் இல் ஒரு வில். அடுத்து ஒரு சொல், சொன்ன சொல் தவற மாட்டான். அதான் ஒரு சொல். ஒரு சொல் என்றோன ஒரு சொல் தான் சொன்னானான்னு கேட்கக்கூடாது. அவன் எந்த சொல்ல சொன்னாலும் அது உயர்வான சொல். அதில் என்றும் பிறழுவதில்லை. பொய் பேச மாட்டான்னு அர்த்தம். இவ்வளவு கருத்துக்களையும் அந்த 3 சொற்கள் இருக்கிறது. அதற்கு முன்னாலேயும் அப்படி இருந்தான். திருமணத்திற்கு முன்னாலேயும் திருமணத்துக்கு பின்னாலேயும் கடைசி வரைக்கும் அப்படி இருந்தான் என்பதனாலே தான் ராமாயணத்தில் சொல்லுகிற அனைவருமே இந்த 3 சொற்களை பயன்படுத்துவார்கள். அடுத்து 3வது குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் உடைமை குடிமை. இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். நம்முடைய தலைப்பு ஒழுக்கம் உடைமை. இங்கே முதல் 2 சீர்களில் ஒழுக்கம் உடைமை சொல்லுகிறார். எது குடிமை? குடிப்பிறப்புக்கு ஏற்றது என்பதை உயர்குடி பிறப்பாக கொள்ளப்படும். இப்படி இருந்தால் ஒழுக்கத்தை உடைமையாக கொண்டால் அது குடிமை, உயர்குடி பிறப்பிற்கு வழிவகுக்கும். ஒழுக்கம் தவறுதல் இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த பிறப்பை உண்டாக்கும் என்பது அதனுடைய கருத்து. ஒரு குடியின் பெருமையானது பல்வேறு வகைகளில் சிறப்புற்று இருந்தாலும் ஒழுக்கம் குன்றுமாயின் உப்பு குவியல் மேல் மழை பெய்தால் அது கரைந்து போவது போல எல்லா பெருமைகளும் கரைந்து போகும் என்பது இந்த குறளினுடைய கருத்து. ஒரு குடியின் பெருமை பல்வேறு வகைகளில் சிறப்புற்று இருப்பினும் ஒழுக்கம் குன்றுமானால் உப்பு குளியல் மேல் மழை பெய்தால் எப்படி கரைந்து எல்லா பொருள்களும் அழிந்து போகிறதோ அதை போல எல்லா பெருமைகளும் கரைந்துவிடும். இந்த ஒழுக்கம் என்பதுதான் உயர்வானது என்பதனாலே இந்த கருத்தை அங்கே குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். இழிந்த பிறப்பாய் விடும் என்றால் இழுக்கம் என்று சொல்லப்பட்ட வழுவு நிலை ஒழுக்கத்தினின்றும் வழுவு நிலை உண்டானால் குடிப்பெருமையால் அமைந்தவை எல்லாமும் ஒழிந்து பொதுவான மாந்தன் நிலையினின்றும் தாழ்ந்து நடைவினமாய் செத்தாரை ஒத்தாராய் மற்றவர்களால் எண்ணப்படும் நிலை உண்டாகிவிடும். செத்தாரை ஒத்தாராய் மற்றவர்களால் எண்ணப்படும் நிலை உண்டாகிவிடும் என்பதை இந்த இழிந்த பிறப்பாய் விடும் என்கிற சொற்களின் மூலமாக தெளிவாக்குகிறார். குறளை மீண்டும் பாருங்கள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அடுத்து 4வது குறள். மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். ஓத்து மரப்பினும் குழலாகும் அப்படி மாற்றி பிடிங்க. ஒழுக்கம் குன்ற பார்ப்பான் பிறப்பு கெடும். மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். ஓத்து மரப்பினும் குழலாகும் ஒழுக்கம் குன்ற பார்ப்பான் பிறப்பு கெடும் என்று மாற்றி போட்டால் அந்த குறளுக்குள்ளேயே பொருள் சரியாக விளங்கும் என்பது அறிந்து கொள்ளலாம். இங்கே ஓத்து என்பதற்கு கல்வி என்று பொருள். பார்ப்பான் என்பது
இளங்குமரனார் என்ன சொல்லுகிறார் என்றால், அது ஒரு அழகிய தமிழ் சொல் என்று பாவாணரும் குறிப்பிடுகிறார். அதை ஜாதி பெயராக மாற்றிவிட்டார்கள். பார்ப்பான் என்பதை கணக்கு பார்ப்பான், கணியனும் பார்ப்பான், சகுனம் பார்ப்பான் என்று இந்த பார்ப்பான் என்கிற சொல்லை பின்னாலே சாதியாக மாற்றிவிட்டார்கள் என்று இவர்கள் தங்களுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பார்ப்பான் என்பதை சாதியாக கொள்கிற போதும், சாதி என்பது மனித பிறவிகளில் ஒழுக்கம் கெட்டாராய் அவனும் கெட்டு அழிந்து விடுவான். அந்த நிலையினின்றும் தாழ்ந்து விடுவான். அதாவது தான் கற்ற கல்வியை மறந்து விட்டால் மீண்டும் மீண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிறப்பொழுக்கம் என்று அந்த சாதியை வைத்து கூறியதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர்களை உயர்ந்த பிறப்பொழுக்கமாக கருதி இருந்த காலம் ஒன்று உண்டு. என்னென்றால், அவர்கள்தான் கற்றவர்களாக இருந்தார்கள் என்கிற பிறப்பின் அடிப்படையில் அதை பிறப்பாக கொண்டார் என்று இந்த 2 பெரும் உரையாசிரியர்களும் குறிப்பிட்டாலும் கூட, அவர்களை அந்த ஓத்து என்கிற கல்வியானதை அவர்கள் பின்னாலே கூட கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முதன்மை தர வேண்டியது ஒழுக்கத்தை தான் என்பதை இந்த குறளின் மூலமாக சொல்கிறார். நூல்களை ஆராய்ந்து பார்ப்பவன் கற்றவற்றை மறந்து விட்டாலும் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனித பிறவிக்குரிய ஒழுக்கம் கெட்டால் அவனும் கெட்டு அந்த குடும்பமும் கெட்டு அழிந்துவிடும். தீய எண்ணத்தில் அவர்களுடைய மனம் செலுத்தப்பட்டு விட்டது என்பது அறிந்துவிடும் என்பதனாலே இவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பார்ப்பான் என்கிற சொல்லை திருமூலரும் தன்னுடைய ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார். பேரு கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சிக்கில். இது திருமந்திரம். பேரு கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சிக்கில் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம். போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லா வியாதியாம். பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே என்பது திருமந்திரம். மீண்டும் அதனுடைய பொருளை பார்ப்போம். மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும். ஓத்து என்பது கல்வி, அவன் கற்ற கல்வி. அது மறந்து போனாலும் திரும்ப நாம் படித்து கொள்ளலாம், பயிற்சிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஒழுக்கம் குன்றிவிட்டால் பார்ப்பானுடைய கல்வியும் போயிற்று, அவனுடைய வாழ்க்கை முறையும் போய்விடும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அடுத்து 5வது குறள். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிழான்கண் உயர்வு. இதற்கு இணையாக நாம் 166 என்று போட்டுக்கொள்ளுங்கள். அழுக்காறு அதிகாரம், அழுக்காராமை என்கிற அதிகாரம் வருகிற போது நாம் அதை இணைத்து பார்க்க வேண்டும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் என்று சொல்லப்படும் வளர்ச்சி இல்லை. எல்லாவற்றிலுமே பொறாமைப்படுவான். அந்த பொறாமைப்படுவது மனதில் இருந்து அந்த அழுக்கை களைய வேண்டும். அதுபோன்றே நல்லொழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு வராது. எதற்கு ஓமையாக சொல்கிறார் என்றால், இங்கே நாம் படிக்க இருக்கிறது நல்லொழுக்கம். இந்த ஒழுக்கமுடைமையிலிருந்து ஒழுக்கமுடைமை இல்லாதவனிடம் உயர்வு இல்லை என்று சொல்வதற்காக ஓமையாக அழுக்காறு உடையவனிடத்தில் ஆக்கம் என்று சொல்லப்படுகின்ற வளர்ச்சி இல்லை, அதுபோன்றே நல்லொழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இல்லை என்று சொல்லுகிறார். மீண்டும் குறளை பாருங்கள். அழுக்காறுன்னா பொறாமை. அழுக்காறு உடையான்கண், உடையவனிடத்தில் என்று பொருள். இங்கே கண் என்பது இலக்கணத்திலே 7ஆம் வேற்றுமை உருவாக வருவது. அங்கே இடம் என்று பொருள் போட்டுக்கொள்ள வேண்டும். உடையவனிடத்தில், அழுக்காறு உடையவனிடத்தில் ஆக்கம் என்றால் வளர்ச்சி போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அவனுக்கு எப்படி வளர்ச்சி இல்லையோ அதுபோல் இவனுக்கு உயர்வு இல்லை. ஒழுக்கம் இல்லாதவனிடத்து உயர்வு இல்லை. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அடுத்து 6. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர்
இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அது என்ன படுபாக்கறிந்து? ஏதம், உறவோர், இப்படி 2-3 சொற்கள் நமக்கு பொருள் புரியாத சொற்களாக இந்த குறளிலே வருகின்றது. ஒழுக்க கேட்டால் தமக்கு குல இழிவாகி கேடு உண்டாவதை அறிந்து அறிவுடையோர் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள் அப்படிங்கிறது அதுக்கு நேரடியான பொருள். இழுக்கத்தின் ஏதம் என்றால் இழுக்கத்தினால் வரும் தீமை. ஏதம் என்பதற்கு தீமை என்று பொருள் கொள்ள வேண்டும். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் ஒழுகார். உறவோர் என்பதற்கு அறிவுடையோர் என்று பொருள். ஏதம் என்பதற்கு தீமை என்று சொன்னோம். உறவோர் என்கிற பதத்திற்கு அறிவுடையோர் என்று. ஒழுகார் என்றால் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். அறிவுடையோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஒழுக்க கேட்டால் தமக்கு குல இழிவாகிய கேடு உண்டாவதை அறிந்து அறிவுடையோர் ஒழுக்கத்தில் இருந்தும் தவற மாட்டார்கள். இந்த படுபாக்கு அறிந்து என்பது கேடு உண்டாவதை அறிந்து. இந்த ஒழுக்கம் தவறுவதால் நமக்கு ஏற்படுகின்ற கெடுதல். கெடு என்பதுதான் கேடு என்று ஆயிற்று. கெடுவான் கேடு நினைப்பான் ஒரு பழமொழி உண்டல்லவா? இந்த கெடு என்பதுதான் கேடு என்று ஆகிறது. இந்த படுபாக்கு அறிந்து என்றால் கேடு உண்டாவதை அறிந்து. எதனாலே கேடு உண்டாகிறது? இவன் ஒழுக்கம் தவறுவதனால் கேடு உண்டாகிறது. அந்த ஒழுக்க தவற்றில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதனாலே இந்த குறளிலே ஏதம் படுபாக்கறிந்து, இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் ஒழுகார் என்று படித்தால் அது பொருள் விளங்கும். மீண்டும் அந்த குறளை பாருங்கள். இழுக்கத்தின் ஏதம் என்றால் இழுக்கத்தினால் வரும் தீமை. ஏதம் என்றால் தீமை. அப்படியே பென்சில்ல வேணா போட்டுக்கோங்க. இழுக்கம் என்றால் தீமை. படுபாக்கு அறிந்து என்றால் கேடு உண்டாவதை அறிந்து. இதெல்லாம் அகராதியில ஆங்கில அகராதிகளை புரட்டுவதற்காக அந்த ஆங்கிலம் நடத்துகிற ஆசிரியர்கள் நாள்தோறும் 5-10 சொற்களுக்கு பொருள் பார்த்து வரை சொல்வார்கள். ஆனால் தமிழிலே யாரும் அகராதியை புரட்டி பாருங்கள் என்று சொல்வதை அகராதியை பார்த்திருக்கவே மாட்டார்கள். அதனால இதை பார்த்தால்தான் இந்த படுபாக்கு அறிந்து என்கிற சொற்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இழுக்கத்தினால் வரும் தீமை கேடு உண்டாவதை அறிந்து உறவோர் ஒரு ஒழுக்கத்தின் ஒழுகார் என்றால் அறிவுடையோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஒழுகார், ஒழுகார்னா தளர்ச்சி உறார் அல்லது தளர்ச்சி அடைய மாட்டார் என்று பொருள். மீண்டும் 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. பொருள் புரிவதற்காக அந்த குறளை இப்படி மாற்றி பாருங்கள். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் ஒழுகார். அப்படி படித்தால் பொருள் விளங்கும். ஒழுக்கமானது ஒழுக்கம் போற்றல் அரிது, இழுக்கம் எய்தல் மிக எளிது. அதாவது தப்பு செய்யறத விரைவா செஞ்சிருவான். ஆனா ஒழுக்கத்தை கடைபிடிப்பது என்பது அரிது. அது நம்மை நம்ம பட்டை தீட்டிக் கொண்டே இருக்கணும். நம்மை நாமே கண்காணித்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன மாதிரி தவறு செய்கிறோம் என்று மனமறிந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பட்டை தீட்டிக் கொண்டால்தான் தவறு எந்த வினாடியும் நம்மால் செய்ய முடியும். அது எளிதாக இருக்கும். ஆனால் ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதுதான் கடினமானது என்பதை இந்த குறளின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அடுத்து 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், இழுக்கத்தின் எய்தாப்பழி எய்துவர் என்று மாற்றி போட்டால் இது இந்த குறளினுடைய சிறப்பு விளங்கும். ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர். 3வது சீரை 2வதா போடுறேன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பதை 3வது சீரை 2வதாக போடுங்கள். ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர். மிக எளிதாக பொருள் புரிந்து பாருங்க. ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், ஒழுக்கத்தினால் எல்லோரும் உயர்வடைவர் என்று பொருளாகும். அடுத்து இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இழுக்கத்தின் எய்தாப்பழி எய்துவர் என்பதை அங்கே குறள்ல பார்க்கிற போது இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்று இருக்கும். பொருள் பார்க்கிற போது இழுக்கத்தின் எய்தாப்பழி எய்துவர் என்று மாற்றினால் எய்தாப்பழி என்பது நீங்கள் அடையக்கூடாத
இழிவானவற்றை எல்லாம் அடைந்தால் உங்களுக்கு பழிதான் ஏற்படும் என்பதை திருவள்ளுவர் மிக அற்புதமாக இந்த சொல் விளையாட்டிலேயே செய்கிறார். எய்துவர், எய்தாப்பழி, ஒழுக்கம், இழுக்கம், மேன்மை என்று அழகழகான சொற்களை எல்லாம் இங்க 7 சீர்களாக வகுத்து கொடுக்கிறார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதை பொருள் புரிவதற்காக ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர், இழுக்கத்தின் எய்தாப்பழி எய்துவர். நீங்கள் அடையக்கூடாத பழியை எப்போ எய்துவார்கள் என்று சொன்னால் இழுக்கத்தின். ஒழுக்கத்திற்கு எதிர்ப்பதும் இழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவர் பழியைத்தான் பெறுவார்கள் என்பதை இந்த குறளின் மூலமாக சொல்லுகிறார். சில நேரங்களில் அந்த மாதிரி குற்றங்கள் செய்திருந்தாலும் அவையும் அவன் மேல் ஏற்றப்படுவது இயல்பாதலில் எய்தாப்பழி என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் குற்றம் செய்யாமலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். அவன் முன்னால நிறைய குற்றங்கள் செய்திருப்பான், அதிலெல்லாம் தப்பிச்சிருப்பான். அதில் ஒரு திரைப்படத்தில் கூட வரும், அவன் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியதெல்லாம் தவிர்த்து அந்த வழக்கறிஞருடைய வாதத்தினாலே அவன் வெளியே வந்துடுவான். ஆனால் செய்யாத தவறுக்கு அகப்பட்டுக் கொள்வான். அந்த எதிர் வழக்கறிஞர் இதை கவனித்துக் கொண்டே இருப்பார். எப்படியெல்லாம் இவன் தப்பிக்கிறான் என்பதை கவனித்துக் கொண்டே இருந்து எந்த இடத்தில் அடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அடிக்கிற போது அந்த சொந்த வழக்கறிஞருக்கே இந்த செய்தி தெரியாததுனால அவர் அந்த அந்த கருத்தை பிடித்து அவனை குற்றவாளி ஆக்கி விடுவார். பல நாள் தப்பிக்கலாம், ஒரு நாள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பல நாள் தப்பிச்சுக்கிட்டே வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிடிபடுவான். இவன் செய்யாத பழிக்கு, அதான் எய்தா பழி, இவன் செய்யாத குற்றத்திற்கு அவன் அடைவதை அந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக அந்த ஆசிரியர் விளக்கியிருப்பார், அந்த இயக்குனர். அதான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. எய்தாப்பழி எய்துவர், அவன் செய்யாத குற்றத்துக்கு ஏற்கனவே பல குற்றங்கள் செஞ்சிருக்க, வெளியில வந்துட்டான், தப்பிச்சிட்டான். ஆனால் செய்யாத குற்றத்திற்கு எய்தாப்பழி, அந்த குற்றத்திற்காக, செய்யாத குற்றத்திற்காக அவன் அந்த பழியை ஏற்க நேரிடுகிறது என்பதை இந்த 7வது குறள் தெள்ள தெளிவாக விளக்குகிறது. அடுத்து 8வது குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை என்றால் துன்பம் என்பது உங்களுக்கு தெரியும். நன்றி என்றால் உதவி என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வித்து என்றால் விதை. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒருவனுக்கு நல்லொழுக்கம் என்பது நன்மைக்கு காரணமாயே இருமையிலும் இன்பம் தரும் என்பது இம்மை மறுமை என்கிற இரண்டிற்கும் இன்பம் தரும் என்றும், தீயொழுக்கம் எந்த காலத்திலும் துன்பத்தையே தரும் என்பது அதனுடைய கருத்து. அதாவது மறுமையில் விளையும் இன்பத்திற்கு இம்மையில் ஒழுகும் நல்லொழுக்கமே வித்து, விதை. இந்த இப்பிறவி அரிதற்கரிதாகிய மானிட பிறவியில் பிறந்திருக்கிற நாம் எப்பொழுதும் நல்லதே செய்து கொண்டிருப்பதுதான் பின்னாலே விளைகிற விளைவுகளுக்கான விதை என்பதை இந்த குறளிலே அவர் கூறுகிறார். நல்லொழுக்கமானது இம்மையிலும் இன்பம் தரும். ஆகையினால நல்லொழுக்கத்தை நாம் ஏற்கனவே சிந்தித்ததை போன்று கத்தியின் மேல் நடப்பதை போல் நடக்க வேண்டும். ஆனா அது ஒண்ணு சிரமமானதோ அல்லது துன்பம் தரக்கூடியதோ அன்று, எளிமையானதுதான். அது ஏன் அப்படி சொல்லுகிறோம் கத்தியின் மேல் என்றால், அது எல்லோருக்கும் ஒழுகுவது மிகவும் இயல்பானதன்று. அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. மனதை செம்மையாக வைத்துக் கொள்கிற போது அது எளிதாகும். மனம் செம்மையாக இல்லை என்று சொன்னால் அது அரிது. அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு. ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 5வது குறளை சொல்லுகிற போது, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிழான்கண் உயர்வு என்று பார்த்தோம். அதுல அழுக்காறு என்பது பொறாமை உடையவன் எந்த காலத்திலையும்
அது அவனுக்கு சுமையாகத்தான் இருக்கும். அந்த சுமையை அவன் விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். அந்த அழுக்காறு என்பதை கலைஞர் தன்னுடைய குறளோவியத்தில் எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்பதை அடியன் பெரும்பாலான குறளோவியங்களை நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதாவது அவருடைய குரல்லையே சொல்லி நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதுல இந்த அழுக்காறு என்கிற ஒரு பகுதியை மட்டும் அவர் சொல்லி இருக்கிற அந்த உரையை மட்டும் நான் சொல்லி நாம் அடுத்த இடத்திற்கு செல்லலாம். ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு, அதாவது மிகவும் வயதானவர் போல் காட்சியளிக்கிறார். ஆனால் அவர் வயதானவர் இல்லை. அவரை பார்த்து அவர் நடக்கின்ற ஒரு தன்மையை பார்த்து அவருடைய பேரன் தன்னுடைய தாத்தாவிடம் கேட்கிறான், தாத்தா தாத்தா, ஐயோ அந்த மனிதர் ஆற்றில் விழுந்து விட்டார், விழுந்தவர் நீந்திடக்கூட முடியாமல் தவிக்கிறார், அதோ பாருங்கள் தாத்தா, அவர் ஆற்றில் முழுகிக்கொண்டே இருக்கிறார். ஆமாம், ஆளையே காணவில்லை, ஆற்றோடு போய்விட்டார் தாத்தா. அதற்கு தாத்தா பதில் சொல்கிறார், அவர் விழுந்து விட்ட ஆறு என்ன ஆறு தெரியுமா? அதுதானப்பா அழுக்காறு. அதில் விழுந்த யாரும் தப்ப முடியாது. அந்த ஆற்றில் விழுந்தாலும் ஒருவேளை தப்பி விடலாம். இந்த அழுக்காறு இருக்கிறதே, இதில் விழுந்து பிழைத்தோர் யாரும் இல்லை. தாத்தா, அழுக்காறு என்றால் என்ன? அதுதானப்பா, அடுத்தவன் வாழ்வதை பார்த்து, அடுத்தவன் புகழப்படுவதை பார்த்து, அடுத்தவனின் அறிவாற்றல், வீரம், உறுதி இவற்றை பார்த்து பொறாமை கொள்ளுதல். அதற்கு பெயர்தான் அழுக்காறு. அதனால்தான் வள்ளுவர் பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4 சுமைகளையும் சுமக்காமல் நடந்தால் அறவழியில் எளிதாக செல்லலாம் என்று கூறியிருக்கிறார் என்பது அவருடைய குறளோவியத்திலே வருகிற ஒரு செய்தி. அடுத்து 38 நன்றிக்கு 138 நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எடும்பை தரும் என்பதை பொறுத்து நாம் இம்மையில் பெறுகிற இன்பம், மறுமையில் பெறுகிற இன்பம் இரண்டையும் இந்த குறளின்படி நடந்தால் இரு வினையும் அகன்று இருமையிலும் இன்பத்தை பெறலாம் என்பதை நாம் சுவைத்தோம். அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழிகியும் வாயால் சொலல். ஒழுக்கம் உடையவர்களுக்கு வாய் தவறி கூட தீயொழுக்கம் விளைவிக்கும் சொற்கள் வருவதில்லை என்பது அதற்கு நேரடி பொருள். இங்கே ஒல்லாவே என்கிற ஒரு சொல் பொருள் தெரிய வேண்டும். ஒழுக்கம் உடையவருக்கு தெரியும். ஒல்லாவே என்றால் தவறி கூட, வாய் தவறி கூட, பின்னாலே வாயால் சுழல் என்று வருகிறதல்லோ, அந்த வாயால் என்பதை அங்கே பொருத்தி வாய் தவறி கூட தீய வழிக்கியும் வாயால் சொல்லல். தீமை தரத்தக்க சொற்களை தன்னுடைய வாயினால் சொல்ல மாட்டார்கள். ஒழுக்கம் உடையவர்களுக்கு வாய் தவறி கூட தீய ஒழுக்கம் விளைவிக்கும் சொற்கள் வருவதில்லை என்பது அதனுடைய எளிய பொருள். இதனுடைய சிறப்பான அழுத்தத்தை பார்க்க வேண்டுமானால் 127, 415, 959, மீண்டும் கூறுகிறேன், 127, 415, 959 இந்த 3 குறள்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த குறளினுடைய பொருளினுடைய அழுத்தம் நன்றாக புரியும். அடுத்து 140வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது நிறைய படித்திருப்பார், பல நூல்களை கற்றிருப்பார், ஆனால் உயர்ந்தவர்களோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதவர்களாக இருப்பார்கள். எப்படி யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்றும் தெரியாது. புத்தக பூச்சி என்று சொல்வார். நிறைய படிக்கணும் தான், ஆனா படித்ததை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லவும்
தன்னுடைய எழுத்தின் மூலமாக தெரிவிக்கவும் கூட பலர் செய்கிறார்கள். பலர் எடுத்து சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள், நூலாக வெளியிடுகிறார்கள். என்றாலும் காலையியல், இடையியல், சூழலியல், பொதுநலையியல் என்பவற்றை அறிந்து தமக்கென வாழாமல் இந்த பிறர்க்குரியாளனாக வாழ்வதுதான் அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பதை திருவள்ளுவர் குறிப்பாக சொல்லுகிறார். தாம் கற்ற நூலறிவும் பட்டறிவும் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. வட்டத்தொட்டி என்ற ஒரு அமைப்பை டி.கே. சிதம்பரநாத முதலியார் என்கிற பெருமகனார் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கி அவர் மிகச்சிறப்பாக அந்த இலக்கிய அமைப்பை நடத்தி வந்தார். அதிலே நீதியரசர்கள், தமிழின் மீது உள்ள நீதியரசர்கள், ஆழ்ந்த பற்றுள்ள நீதியரசர்கள், கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியார், இது போன்ற பெருமக்கள் எல்லாம் அந்த வட்டத்தொட்டியில் இணைந்து கற்றாரே கற்றாரே காமுரு என்பதை போல அவர்களும் இந்த கருத்துக்களை எப்படி மக்களோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை, இலக்கிய நயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்கிற செய்தி நாம் அறிந்தது ஒன்று. அதை குற்றாலை சாரலிலே கொண்டு போய் அந்த நிகழ்வை செய்வார் என்பதை போல இன்று தமிழகத்திலே பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. வெறும் சொற்பொழிவு மட்டும் இருக்கிறது, ஆனால் அந்த கலந்தாய்வு என்பது மிக குறைவாக இருக்கிறது. அந்த நிலையில் இப்பொழுது இணையத்தின் வழியாக பலர் இந்த கலந்தாய்வுகளை செய்து கொண்டிருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த குறளை 422வது குறளோடு, அதாவது அறிவுடைமை என்கிற தலைப்பில் வருகிற 2வது குறளோடு ஒப்புமையாக பார்த்தால் இது சிறப்பான பொருளை தரும். ஒரு கருமி பணத்தை சேர்த்து வைத்து பிறருக்கு கொடுக்க இயலாமல் இருப்பதை போன்று நிறைய கற்றும் அதை தனக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். திருவள்ளுவரே கூட எனருள்த்தும் நாரா மலரணையர் என்ற குறளிலே அதை தெளிவாக விளக்குவார். அதை சொல்ல தெரியவில்லை என்றால் அதை பிறருக்கு கற்பிக்காமல் தன்னுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மனத்தை வெளிப்படுத்த முடியாத அந்த மலர் எப்படி இருக்குமோ அது போன்றுதான் இவருடைய வாழ்வு என்பதை அந்த உவமை மூலமாக திருவள்ளுவர் கூறுவார். அதைத்தான் இங்கே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் அறிவிலாதவார். ஏராளமான நூல்களை கற்றிருந்தாலும் கூட, நுண் அறிவினை பெற்றிருந்தாலும் கூட, அது அந்த அறிவு அவரோடு நின்று போகாமல் சமுதாயத்தோடு கலந்து வர வேண்டும், பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்பதனாலே இந்த 10வது குறளிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த குறளை மீண்டும் பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதவர் என்று குறள் மூலமாக சொல்லுகிறார். இதனுடைய முடிந்த முடிவு ஒழுக்கமுடை வாழ்வே உயர்வெல்லாம் நல்கும் என்பதை திரையில் பாருங்கள்.